சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பிஎம் கிசான் வங்கி கணக்கில் ரூ. 6,000. நாளை முதல் 2 குஷி அறிவிப்பு. கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசானது பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் மூலியமா ரூ. 6,000 கொடுக்குறாங்க. 22வது தவணை எப்போ கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்க போறதாக தகவல் வெளியாச்சு. ஆனால் தேதி பார்த்தீங்கன்னா குறிப்பிடல. ஸோ அதற்கான அப்டேட் தான் வந்திருக்கு. நீங்க ஏற்கனவே இந்த திட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் சரி, இல்ல புதிதாக சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல செய்தியை வழங்க தயாராகி வருகிறது. அந்த வகையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை நிதியை வெளியிடுவது தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி மார்ச் முதல் வாரத்திலேயே விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ரூ. 2,000 டெபாசிட் செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது பிரதமர் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ. 6,000 நிதியுதவியை அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 3 தவணைகளாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொடர்பான அப்டேட்டுகள் வெளியாகியுள்ளது. இந்த முறை நிதியை பெற விவசாயிகளின் சில விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். குறிப்பாக இகேஒய்சி முடித்தவர்களுக்கு மட்டுமே பணப்பரிமாற்றம் செய்யப்படும். தொழில்நுட்ப காரணங்களால் கடந்த காலங்களில் சிக்கி தவித்தவர்கள் தங்கள் விவரங்களை உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். மேலும் இதற்கு ஆதார் இணைப்பு கட்டாயம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது அறுவடை மற்றும் பிற சாகுபடி பணிகளுக்கு விவசாயிகளுக்கு மூலதனம் தேவைப்படும். இந்த நேரத்தில் பிஎம் கிசான் நிதி வந்தால் அவர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் நம்புகிறார்கள். அதனால்தான் மார்ச் முதல் வாரத்தில் விவசாயிகளின் கணக்குகளில் ரூ. 2,000 டெபாசிட் செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. முன்னதாக 8 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்தனர். இந்த முறையும் அதே அளவிலான நிதி விடுவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் தகுதியுடையவராக இருந்தும் பணம் கிடைக்கவில்லை என்றால் இந்த பிரச்சனையை தீர்க்க உள்ளூர் விவசாய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஹெல்ப்லைன் எண்களை அழைத்து புகார் செய்யலாம். இந்த பணம் டிஜிட்டல் பணம் மூலம் விவசாயிகளின் கணக்குகளில் நேரடியாக மாற்றப்படும். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இல்லாமல் இந்த செயல்முறை வெளிப்படையாக மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டும் விவசாயிகளின் நலனுக்கு அதிக முன்னுரிமை அளிப்பதாக அமைந்ததால் இந்த நிதி தொடர்பான ஆர்வமும் அதிகரித்துள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை முன்கூட்டியே சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் டெபிட் விருப்பத்தை இயக்குவதும் முக்கியம். மார்ச் முதல் வாரத்தில் இந்த பணம் டெபாசிட் செய்யப்படும் என்று விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பிப்ரவரி மாதம் 22வது தவணை பணம் வெளியிட போறதாக சொன்னாங்க. ஆனால் இப்போ மார்ச் முதல் வாரத்தில் வெளியிட போறதா அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. மற்றும் இதில் சில கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய வங்கி கணக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டாக்குமெண்ட் பட்டா மற்றும் சிட்டா இல்லைனா பத்திரம் ஏதாவது அப்லோட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் எதுவும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதையுமே மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் அட்டை அப்படிங்கிறது கட்டாயமாக லிங்க் ஆகிருக்கணும். மற்றும் இகேஒய்சி அப்படிங்கிறத பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ இகேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னா பணம் வராது. ஆனால் பெண்டிங்கில் இருக்கும். திரும்ப எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா திரும்ப பணம் ஏறும். ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.